ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து குளத்தூரில் ஒரு ஷாப்பை வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ ப்ரோவை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக கேட்டுட்ருக்கேன் வீடியோக்கு. ஸோ இப்போ தான் டைம் ஒதுக்கி வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி பீட்டாஸ் ஃப்ளோரான்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ரெகுலராக இவர்கிட்ட என்னென்ன ஸ்டாக் வரும், என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ ஸ்டாக் உங்கள்கிட்ட என்னென்ன வந்திருக்கு? இப்போ OHM மேலு ஃபீமேல்ஸு, ரெண்டாவது சிடி க்ரௌன் டெயிலு, அதுக்கப்புறம் எக்ஸாக்டிங்கில் வந்து ரெட் கேலக்ஸி வந்திருக்கு, ப்ளக்கார்டு சாலிட் ப்ளக்கார்டு கொஞ்சம் டாப் கிரேடு சாலிட்லேயே. அதுக்கப்புறம் FCCPன்னு புதுசாக இந்த வீக்கில் இறக்கியிருக்கும். ஒரு 15 days ஷிப்மெண்ட்டில் எதனா ஒரு எக்ஸாக்டிக் ஒன்று இறக்குறது. லாஸ்ட் ஒரு 2 ஷிப்மெண்ட்டாக ரெட் கேலக்ஸி எடுத்துகிட்டு வந்தோம். அது கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அடுத்தது FCCPன்னு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்தோனேஷியன் லைன்லேருந்து. இது எல்லாமே பீட்டாவில் சொல்கிறீங்க? ஆமாம். ஃப்ளோரானில் எப்போவுமே எக்ஸாக்டிக் கமர்ஷியலாக பண்ணுறது தான். நம்ம எக்ஸாக்டிக்காக ரொம்ப பண்ணுறது இல்லை. இந்தியன் கிரேடுக்கு கமர்ஷியல் தான் பெஸ்ட்டு. SRD தான் மேக்ஸிமம் எடுப்பீங்க? SRD தான் மேக்ஸிமம் எடுப்போம். ஸ்டாக் கம்மியாக இருக்கும். ஃப்ளோரானில் 2 daysக்கு அப்புறம் ஷிப்மெண்ட் வருது, அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் பண்ணுறது என்னென்ன ஃபிஷஸ்? மெயினாக இப்போதைக்கு இம்போர்ட்டடில் 2 வெரைட்டி, OHMமும் ஃபுல் மூணும், ரெண்டாவது இது SRD பெட்டாவும் SRDயும் தான். இந்த டைமில் என்னென்ன வந்திருக்கு நான் பார்ப்போம். இதெல்லாம் கேலக்ஸி தான். இது ஆமாம் கேலக்ஸி, இதெல்லாம் ரெட் கேலக்ஸி. இதுவும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, காலி ஆகிடுச்சு. FCCP இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கில் வந்து ஜெயிண்ட் வந்திருந்தது, ஒரு 30 pairs எடுத்துகிட்டு வந்தோம் தாய்லாந்து லைனு. முத நான் உங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன் 1.5 வருஷம் முன்னாடி. ஆமாம், அதோட எல்லாமே உங்ககிட்ட வாங்கினது. எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் ஒரு மாதிரி இறக்குவீங்களோ ஃபைட்டில்? கண்டிப்பாக. கஸ்டமர் எப்போவுமே புதுசாக வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பார்க்குறாங்களோ வாங்குறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. ரெண்டாவது ஒன்று பார்த்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நிற்கணும் கடையில், அதுக்கப்புறம் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். அதுக்கு புதுசாக எதனா ஒன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும். FCCP ஆன்லைனில் எப்போவுமே கிடைக்கும், டூ மச் ஆஃப் காஸ்ட்டாக இருக்கும். 10லேருந்து 8 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெயினாக. நம்மக்கிட்ட 2.5 தான். 2.5லேயே ஆமாம். மேக்ஸிமம் ரேட்டை உடைக்கிறது மேக்ஸிமம் தாய்லேருந்து தான் வரும். பெட்டாவை பொறுத்த வரைக்கும் தாய் தான், ஏன்னா இந்தியன் மணி வேல்யூவேஷனுக்கு தாய்லாந்து தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்டிக்கில் ரொம்ப போக சொல்ல குவாலிட்டி எதிர்பார்க்கணுன்னா இந்தோனேஷியன் லைன் போகலாம். இப்போ FCCPலாம் இந்தோனேஷியன் லைனு தான். லாஸ்ட் வீக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days ட்ராவல்ஸ், அது ஒரு 10 பேர் தான் எடுத்துருக்கோம். குவாலிட்டி நல்லா இருக்கும், குவாலிட்டி ப்ரைஸும் ஜாஸ்தி. ட்ராவல் என்ன சொல்கிறது, 50% கிட்டத்தட்ட ட்ராவலோட நீங்கள் கொடுக்குற 2500 பாதி மணி ட்ராவலுக்கே சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் ஒரு 10 பேர் கொண்டு வரோன்னா அதில் 60-70% சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி, நம்மளுக்கு பிடிச்ச மக்களுக்கு பிடிக்கிற குவாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப இது பண்ண முடியாது. எல்லாமே கேலக்ஸி தானே? இந்த இதில் ஃபுல்லாகவே கேலக்ஸி தான் வந்திருக்கு. ஜெயிண்ட்ல மிச்சமானது? ஜெயிண்ட்ல ஃபீமேலு, ஜெயிண்டோட ஃபீமேல். அது மேல் நம்ம கஸ்டமர் நிறையா, ரீட்டைல் கஸ்டமர் நிறையா மேல் தான் எடுப்பாங்க. அதனால ஃபீமேல் மட்டும் ஒரு 2 ஃபீமேல் பேலன்ஸ்டு. ஃபீமேல் இந்த சைஸ் இருக்குன்னா மேல் இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா இல்லை இதோட பெருசாக இருக்கும்? இதை விட பெருசாக இருக்கும். இதை விட இன்னும் ஒரு 1 inch பெருசாக இருக்கும். நாங்கள் சேல்ஸ் பண்ணது எல்லாமே 2.25 3 inch வரைக்கும் இருந்துச்சு. சென்டிமீட்டர் கிடையாது, இன்ச்சு. இந்த சைடில் OHM மேலு. எல்லா வெரைட்டியோட OHM தான் நிறைய பண்ணுவீங்களோ? OHM மேக்ஸிமம் கஸ்டமர் அதான் லைக் மணி 100 rupeesன்றது ஈஸியாக இருக்கும். 100 ரூபாயில் வந்துருக்கு. இம்போர்ட்டட் இருந்ததுனால 100 rupees தான் ஸ்டார்டிங். பேரா பண்ணுவீங்களா OHM? இல்லை மேல் வரைக்கும் பேர் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேல் ஃபீமேல் தனியாக வச்சுருக்கோம். ஃபீமேல்ஸும் இருக்குது, அவைலபிள் இருக்குது எப்பவுமே. பேர் அப்போ எவ்வளோ பண்ணுவீங்க? பேரண்ட் செலக்ட் பண்ணுறதில்ல. 100 மேலு 50 ஃபீமேலு ரீட்டெயிலில். ஹோல்சேல் தனி ரேட் வரும், குவான்டிட்டி எடுக்கிறத பொறுத்து. ப்ளக்கார்ட்ஸ் இதெல்லாம் 150ல் வரும். சாலிட் ரெட் ப்ளக்கார்ட்ஸ் அதில். இதெல்லாம் இந்த டைம் வந்துருக்கு. லாஸ்ட் டைம் என்ன எடுத்தீங்க? லாஸ்ட் டைம் ஜம்போ பிகர் பேலன்ஸ் இருக்குது, ஒரு 3 அந்த மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது ஜெயிண்ட் வந்துருந்தது சொல்லியிருந்தேன்ல, ஜெயிண்ட் இருந்துச்சு. ரெண்டாவது பிளாக் சிடி, பிளாக் சிடி வரும். பிளாக் சிடி க்ரௌன் டெயிலே ஃபுல் பிளாக் வரும். ரெண்டாவது ஃபுல் ஒயிட் வரும் ஜென்ரல் இதுலேயே. அதுவும் காமன் ப்ரைஸ் தான் வரும். 100னா 100லேயே வந்துடும். அதுலேயே கொஞ்சம் வெரைட்டி காட்டுவோம். பிளாக்னா பிளாக் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் ஒயிட்டு கேட்பாங்க சில டைமில், ஒயிட் எடுப்போம். ரெண்டாவது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது நேராக வைல்டுக்கு போயிடுவோம். ஒரு 3 months ஒன்ஸ் வைல்டு எடுப்போம். கஸ்டமர் ஏன்னா மாற்றி எடுக்க சொல்ல
அப்போ தான் எங்களுக்கு கஸ்டமராக நாங்கள் கமர்ஷியலாக சேல்ஸே பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் யாரும் பெருசாக இன்வெஸ்ட் இதில் பெரிய ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா இன்வெஸ்டர் ஒரு 50 மீன் எடுக்கிறோன்னா 30 ஃபிஷ் சேல்ஸ் பண்ணோம்னா போதும். ஆனால் அதில் இங்கே ப்ராஃபிட் டபுள் த ப்ராஃபிட் ஆன்லைன் மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இங்கே ஜென்ரலாகவே குளத்தூர்னாலே சீப்புன்னு தான் பேர். அதை மெயின்டைன் பண்ணணும். அதே சமயத்தில் வெரைட்டியும் கொடுக்கணுன்னா கொஞ்சம் குவான்டிட்டி நாங்கள் அங்கே ஒரு 10 மீன் 5 மீனுன்னு கேட்க சொல்ல நான் சொல்கிற மாதிரி தான் டிபெண்ட் பண்ண குவான்டிட்டி எனக்கு நான் ஏற்றினா தான் எனக்கு இங்கே கம்மியாக கொடுப்பாங்க. நான் கஸ்டமருக்கு கொஞ்சம் கம்மியாக ரேட்டு செல்லில் இருக்கிற குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்க்காம எடுத்துட்டோன்னா எத்தனை வந்து வேஸ்ட்டு, இம்போர்ட்டட் பீஸ் வேஸ்ட்டு, ரெண்டாவது நம்மளுக்கு மீன் வேஸ்ட்டு. அதை சாவடிக்கவும் முடியாது, வச்சு சேல்ஸும் பண்ண முடியாது, கஸ்டமரை ஏமாற்றவும் முடியாது. ஸோ குவாலிட்டி பார்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணி தான் ஆகணும். ஒரு செக்கிங் ஒரு 25 பீஸ் போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் அவனுக்கு ட்ராவல் ஃபீஸு எல்லாத்தையும் கொடுத்து செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை இறங்கி அப்போ தான் நம்ம வாங்க முடியும். ஆமாம், ரீட்டைல் கண்டிப்பாக நேரில் தான் வரணும். ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் விசிபிளாக நம்ம பார்த்து தான். ஆன்லைன்லாம் வந்து சும்மா வீடியோ பார்க்கணுன்னா எவ்வளவோ வீடியோ நம்ம ஆப்பை போட்டு டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பண்ணிடலாம். ரொம்ப ஒன்றும் இல்லாத மீனை கூட சூப்பராக ரெடி பண்ணி காட்டிடலாம். ஆனால் விசிபிளாக நேரில் வந்து பார்க்க சொல்ல தான் அது என்ன தரத்தில் இருக்குதுன்னு தெரியும். சாமுராய்லாம் லாஸ்ட் டைம் அந்த பேலன்ஸ் ஸ்டாக்ஸ் ஒரு டைம்ல வந்து பிளாக் சாமுராய் வந்து எனக்கு தெரிஞ்சு மார்ச் எண்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இங்க கடையில் ஷாப்ல வச்சு நாங்கள் ஃபுல்லாக கேன் வாட்டர் பண்ணணும், பாதாம் மேலே அந்த தண்ணி சாஃப்ட் பண்ணிடணும். ரெண்டாவது இங்கே சாம்பிள் மாதிரி தான் போடுவோம். ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோர் ரூமில் வந்து குடோனில் அதை ஸ்டாக் வச்சுருப்போம். எல்லா வெரைட்டி ஒரு ஹைப்ரிட் லைனில் எது எடுக்கிறோமோ எல்லாத்தையும் ஒரு 2 பேர் வச்சுருப்போம். மீதி பேலன்ஸ் நம்ம ஷாப்பில் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஆமாம், குடோன். ஃபார்ம் என்னன்னா இப்போ தான் கொஞ்சம் பிளான் பண்ணி கட்டின்னு இருக்கோம். ஒரு 1 இயர் லாக்டவுன் சீரீஸ் போயிட்டு இருக்கு. அது லாக்டவுன் சீரீஸ் முடிஞ்சு எப்படியும் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் வேற லெவலில் கட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் ரெண்டாவது நம்ம ஆக்சுவலி அங்கே பெட்டா பிளான் பண்ண முடியாது. பெட்டாலாம் வந்து பண்ணணும்னா ஒருத்தனாலலாம் முடியாது. கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து பேரண்டல் லைனேஜ் கொண்டு வந்து எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் ஜஸ்ட் வாங்குறேன் விற்கிறேன். அது குவாலிட்டி பார்க்க தெரியும். ஆமாம், கண்டிப்பாக இல்லை. அந்த குவாலிட்டி எல்லாம் பண்ணணும்னா அது மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற நம்மளோட கமர்ஷியல் இதுக்கு அது கொஞ்சம் பிளான் இல்லை. ரெண்டாவது ஃபார்மில் அங்கே வந்து ஃப்ளோரான் பண்ணுறோம். பேரண்ட் இப்போ அதோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேல்ஸ் செலக்டட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே எக்லேட் போடுறதுக்காக இப்போவே கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே மேல் தனியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இம்போர்ட் நாங்கள் ஃப்ளோரானை இம்போர்ட் பண்ண சொல்ல அவங்ககிட்டேருந்து ஒரு மேலாக எடுத்து பெட்டல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருப்போம். செக் பண்ணிவிட்டு அந்த லைனை கொண்டு வருவோம். ரெண்டாவது ஃப்ரையும் நாங்கள் அங்கேருந்து எடுப்போம். பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு பேரண்ட் எடுக்கணும். நல்ல பேரண்ட் எடுக்கணும்னா மினிமம் ஒரு 20,000 பாத்துலேருந்து 30,000 பாத்து வச்சா தான் பியூராக எடுக்க முடியும். இந்தியன் மண்டியிலனா 75,000. அப்படி வச்சாதான் அவங்க கொடுக்குற குவாலிட்டி நம்ம கிட்ட கிடைக்கும். சும்மா நான் வர மீனெல்லாம் எடுத்து ப்ரீட் பண்ணி போடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ரிசல்ட் வர மாதிரி தெரியல. மெயினாக ஃப்ளோரான் பண்ணுறோம். ப்ளஸ் இது இல்லாமல் ஒரு 30 டேங்க்ஸ் சிமெண்ட் டேங்க்ஸ் இருக்குது. அது அந்த இதில் வந்து நம்ம கமர்ஷியலாக வீடியோஸு எதனா ஷிம்ஸு கப்பீஸு அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. மெயினாக ஃபார்மில் டிஸ்கஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், டிஸ்கஸ் தான் பிளான் பண்ணி தான். ஏன்னா இறங்க மாட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஃபிஷ்ஷு அதான் மெயின்டைன் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ இருக்கிற கமர்ஷியல் மணி நம்ம கிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரானை பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பிளான். ஒரு 5 to 6 மந்த்ல ஃபுல் ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எதா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து லைஃப் ஃபிஷ், நானும் ஃப்ரெஷ்ஷு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஆமாம், விவேக்குன்னு இங்கே ஒருத்தர், அவர் கொஞ்சம் நம்மளுக்கு க்ளோஸுன்றதுனால, மெட்டாஸ்பீட்டா அவர் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவர்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால பண்ணலான்னு ஒரு இதில் இருக்குது. மற்றபடி எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபார்மை இவ்வளோ இது கொடுத்து ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 30-35 lakhs மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 lakhs ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாக் போடணும். இதெல்லாம் அரௌண்ட் இன்னும் 15 lakhs ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணுறோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4 years பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஷாப் ஒரு 3 years இருக்குது. 3 years இருக்குது.
இந்த இடத்துல எப்போ ஷாப்? இங்கே வந்து அதான் 2.5 இயர்ஸ் ஆகுது இங்கே ஷாப் வந்து. நான் வாங்க ஆரம்பிச்ச புதுசுல தான். ஆமாம். லாக்டவுனுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்கல்ல, அதுக்கு 6 months பேக் தான் ஷாப்பை ஓப்பன் பண்ணது பக்காவாக பிளான் பண்ணி. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இல்லை அந்த டைம். கரெக்டாக லாக்டவுன் இதாகிடுச்சுனால இது பண்ண முடியல. ஆனால் ஃபர்தராக அதுக்கப்புறம் நீங்கள் போடுறப்ப தான் நீங்கள் தான் இப்படி செட்டப் வச்சிங்க. ஆமாம். டேங்க்கு இது நம்ம இல்லை, உண்மையாலே என்னன்னா இதுக்கும் கிரெடிட் வந்து தாய்லாந்துக்காரன் தான். அவங்க நம்ம ஐடியாலாம் இல்லை. நாங்கள் இன்ஜினியர் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் லைன் இந்த இதுன்றதுனால நம்ம இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேனே தவிர மற்றபடி இந்த டேங்க் சிஸ்டம் வந்து அவங்க தான். நீங்கள் வச்சோன்னே இப்போ எல்லாருமே இதே மாதிரி செட்டப் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணலாம். என்னன்னா இந்த டேங்கை இவ்வளோ க்ளீனாக ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது என்ன பண்ணாலும் அந்த நோக்கம். ஆமாம், இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணது. இது எல்லாமே இந்த டேங்கை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுற இது இருக்குது. முன்னெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த டேங்க் எல்லாம் 5x5x8க்கு சேல்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் இப்போ பண்ணுறது இல்லையா இந்த சைஸ்? டேங்க் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா அதில் பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. ஸோ டைம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ரெடி ஆகும் அந்த டேங்க்கும். கஸ்டமர் நிறைய பேர் அதாவது கஸ்டமர் டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம கொஞ்சம் ரெடியே பண்ணுறது. ஏன்னா நான் வச்சுக்கிட்டு சின்ன ஷாப்பு விட்டு தான் பண்ணுவீங்க. ஆமாம், அப்போ தான். ஏன்னா சின்ன ஷாப்பு நான் நிறைய ஸ்டாக்கெல்லாம் வைக்க முடியாது. நான் ஸ்டாக் ரூமில் வச்சுட்டு இருந்தேன்னா எதாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் ஒத்துக்கிறேன். சின்ன ஷாப்பு ஆனால் நிறைய ஸ்டாக் தான் வச்சுருக்கீங்க. அதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணியிருக்கோம். சின்ன ஷாப்பை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ இங்கே நின்று ஒரே ஷாட்டில். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஷாப்பில் இவ்வளோ க்ளீனாக ஒரு 200 ஃபிஷ்ஷை பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே டோட்டலாக 375 இருக்குது. 375 ஒரே ஷாட்டில் நீங்கள் ஒரு செகண்டில் பார்த்துடலாம். ஒரு 5 செகண்ட் வைங்களா அதிகபட்சம். 5 செகண்டில் நீங்கள் இந்த ஷாப்பை சுற்றி பார்த்துடலாம். ஆமாம், அது பிளானிங் என்னன்னா அது மெஷர்மெண்ட் தான், பிளானிங் தான். வேறு யாரையும் வச்சு செய்யலை. நாங்களே இண்டிவிஜுவலாக இது கடை ஷாப் ரெடி பண்ணுறதுக்கு 2 months ஆச்சு. ஸோ நிறையா பேர் கேட்பாங்க என்ன தான் பண்ணுறாங்க உள்ளே தெரியலையே அப்படின்னு. ஏன்னா எங்களுது இந்த ட்ராக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஷாப்புன்றதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம். உள்ளே இருக்குது ஷாப்பு. கொஞ்சம் நிறைய பேர் இன்றைக்கும் நேற்று ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க, நான் 2 இயர்ஸாக வரேன் ஆனால் இந்த ஷாப் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெருமாள் கோயிலுக்கு அப்படியே உள்ள ஆப்போசிட்டில் ஸ்கூல் ரோட்ல ஒரு கோயில் தான் இருக்குது. ஸ்கூல் கோயில். ஆமாம், கோயில் ரோடில் அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் உள்ளே இருக்கும். அதனால கொஞ்சம் எங்களுக்கு அந்த இது என்னது சொல்ல கஸ்டமர் அப்ரோச் கொஞ்சம் லேட் ஆகுறது காரணம் இந்த ஷாப் ஒரு நூல் உள்ளே இருக்குது. அதனால என்னென்னா கொஞ்சம் லிடே ஆகும். மற்றபடி என்னென்னா குவாலிட்டியும் சரி இது பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்போம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ கிட்ட என்னென்ன மாதிரியான ஸ்டாக் வரும் அப்படின்றத கேட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபிஷஸ் வேணும் இல்லை எதனா பீட்டாஸில் வேணும்னா கூட எப்போ வரும் அப்படின்னு ப்ரோ கிட்ட வந்து கேட்டுருக்கோம். ஒரு நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா விதமான பீட்டாவும் வந்து எடுப்பார். கலந்து இவர்கிட்ட நம்ம கேட்டு வச்சுட்டோம். எப்போ வரும் கேட்டு வச்சுட்டு தாராளமாக எந்த வெரைட்டி வேணால் வாங்கலாம். முக்கியமாக உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணும்னாலும் ஷாப்புக்கு வந்து இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் ஷிப்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஷிப்மெண்ட் 15 days ஒன்ஸ் எப்போயுமே ரெகுலர் ஷிப்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துருவோம். ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்து நேரடியாக பார்த்து ரீட்டைல் எடுத்தாலும் சரி ஹோல்சேல் எடுத்தாலும் மேக்ஸிமம் செலக்டட் ஃபிஷ் தான். ஸ்க்ராப் இதை பண்ணுறதெல்லாம் நாங்களே இங்கே ஸ்க்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ ரெண்டாவது இந்த டைமில் நம்மளுக்கு டேங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிரீஸ் அண்ணன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவர் நம்ம ஃபார்முக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிங் இது. ரெண்டாவது விவேக் ஃபார்ம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறவர். ஸோ அவர் ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால அவர் பேஸில் தான் நம்ம பண்ணுறோம். பெருசாக எனக்கு உண்மையிலே சீரியஸாகவே ஃபார்ம் வைக்கிற அளவுக்கு ஐடியா இல்லை. ஆனால் என்னென்னா ஆசைக்காக வச்சுருக்கு. கண்டிப்பாக அவங்க இது நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இந்த சப்போர்ட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் அந்த இதில் ஒரு 3 months அதுக்கப்புறம் தெரியும். 6-7 months கழிச்சு ஃபுல்லாக ஃபார்ம் ரெடி ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்ப்போம். சரி.